இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூஜை ஜாமானை எப்படி நம்ம பக்குவமாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஜை ஜாமானை பொறுத்த வரைக்கும் இந்த பாசி படிகிறது, கருப்படிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. முந்தியெல்லாம் எப்படி விளக்குவாங்கன்னா, எலுமிச்சம்பழம், புளி, உப்பு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு விளக்குவாங்க. இப்போ எல்லாம் கஷ்டப்படாமவே விளக்குறதுக்கு லிக்விட், பவுடர் இன்னும் சில ஜாமான்கள்லாம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வாரம் ஒரு முறை சுத்தம் செய்தாலே போதும். பூஜை ஜாமான்களையும் பூஜை அறையும் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அடுத்து நம்ம வலம்புரிச்சங்க எப்படி நம்ம பூஜை அறையில் எப்படி பராமரித்து வைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போது வலம்புரிச்சங்க வாங்கிட்டோம், நம்ம பூஜை அறையில் எப்படி வைப்போம்? வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு விற்கிது. அந்த ஸ்டாண்டை வாங்கி அது மேலே வைக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்னதாக அந்த வலம்புரிச்சங்குக்கு தக்கன மாதிரி ஒரு தட்டை வாங்கி 5 இடத்துல மஞ்சள் குங்குமத்தை வச்சு, வலம்புரிச்சங்குக்கும் மஞ்சள் குங்குமத்தை வச்சு வைக்கலாம். வைக்கும்போது வெறுந்தட்டில் வைக்காதீங்க. அடியில் கொஞ்சோண்டு அரிசியை வச்சு அதுக்கு மேலே வலம்புரிச்சங்க வைங்க. சிலவங்க தண்ணியை ஊற்றி அதில் துளசியை போட்டு வைக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அவங்களால தினசரி அந்த தண்ணியை மாற்றி பராமரிக்க முடியும்னா அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி செய்ய முடியலையா, அந்த மாதிரி செய்ய முடியலைன்னா ஒரு வலம்புரிச்சங்கில் ஒரு ஒற்றைப்படியில் ஒரு நாணயமோ 3 நாணயமோ உள்ளே வச்சு அதோட ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு வழிபடலாம். இந்த மாதிரி வச்சு வழிபடுறது மிகவும் சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்னபூரணி சாமி. அந்த சாமியை நம்ம எப்படி வச்சு வழிபடலாம்? இப்போது நார்மலாக சின்னதாக முருகன் சிலை இருக்குது, பிள்ளையார் சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு சின்னதாக ஸ்டாண்டு அது மேலே வச்சு வழிபடுவோம். பட் அன்னபூரணி சாமியை பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சு வழிபடுறது தவறு. அதுக்குண்டான சின்னதாக ஒரு கிண்ணம், பித்தளை கிண்ணத்தை எடுத்து ஒரு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த கிண்ணத்து நிறைய பச்சரிசியை ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே அந்த சாமி சிலையை வச்சு ஒரு 5 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்களேன், 5 இது சைடில் சாமிக்கு பக்கத்தில் வச்சு அந்த மாதிரி வழிபடுறது மிகவும் சிறந்தது. அன்னபூரணி தாயார் அன்னத்தை வாரி வாரி வழங்கக்கூடியதால் தான் நமது ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை வச்சு அதுக்கு மேலே அந்த சாமி சிலையை வச்சு வழிபடுறோம். அத்துடன் அந்த சாமி சிலை கையில் இருக்கும் சின்ன கரண்டியில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 3 அரிசிகளை வச்சு சாமி கும்பிட்றது மிகவும் சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோமாதா சிலை. எந்த சாமி சிலையை வைக்கிறதா இருந்தாலும் சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு அரிசி வச்சு மஞ்சள் குங்குமத்தை வச்சு அதுக்கு மேலே சாமியை வச்சு சாமிக்கும் மஞ்சள் குங்குமத்தை வச்சு வழிபடுறது மிகவும் சிறந்தது. கோமாதா சிலை சாமி அலமாரியில் வால் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வைங்க, அது மிகவும் சிறந்தது.